வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிவா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து பெண்களை பெற்ற அப்பாக்களுக்காக அப்படின்னு ஒரு டைட்டில். ஓகே, இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, பெண்களை பெற்ற அப்பாக்கள்னு சொல்லும்போது ஒரு மைண்டாக பார்த்தோன்னா ஓகே, ஆன்மீகம் இல்லாமல் ஒரு சைக்கலாஜிக்கலாக தான் இதை பற்றி பேச போகிறோம். ஆன்மீகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், ஏன்னா தென் ஒன்லி யூ கேன் ஹேவ் த பீஸ்ஃபுல் லைஃப். ஆன்மீகம் இல்லாமல் பீஸ்ஃபுல் லைஃப் வராது. ஓகே, பட் psychological understanding is important, spiritual understanding is very important for life. ஓகே, ஏன் நம்மளுக்கு ஒரு பொன் குழந்தை முதல்ல பிறக்குதுன்றதையும், ஓகே அது ஏன் நம்மளை மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓகே நிறைய பேரை கஷ்டப்படுத்துது, பேரண்ட்ஸே வந்து அந்த பெண் குழந்தை வந்து கஷ்டப்படுத்துதுன்றதையும், ஏன் அப்பாவுக்கு அந்த பொண்ணு மேலே எப்பவுமே அன்பு அதிகமாகவும் அந்த பொண்ணுக்கு அப்பா மேலே அன்பு அதிகமாகவும் இருக்குது சின்ன வயசில் அப்படின்றதையும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகே, நிறைய ஃபுல்லாக கேளுங்க. ஓகே, ஸோ ஏன்னா இது எப்படி நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், எப்படி இதை பற்றி பேசுகிறேன்னா, ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னோடய வாழ்க்கையோட ஃபஸ்ட் டாஸ்க். அது எப்போயுமே பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, அது இல்லாமல் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ், செருப்படி, தொடப்பக்கட்டடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் அதுலேயும் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துருச்சு. ப்ளஸ் சுற்றி இருக்கிற பேரண்ட்ஸ் செருப்படி தொடப்பக்கட்டிலாம் வாங்கியிருப்பாங்க, அவங்களோடது. ஓகே, அவங்க பட்ட கஷ்டம், நான் பட்ட கஷ்டம், இது எல்லாத்தையும் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை வந்து போடுறேன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் லிசன் டு தஸ் எவ்ரி பேரண்ட், பிகாஸ் நான் இன்னமும் நிறைய பேரண்ட்டை ஃபேஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அவங்களோட குழந்தைங்களும் எங்கிட்ட சம்டைம் கிளாஸ்க்கு வருவாங்க. ஸோ எனக்கு இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அப்பா இல்லாத டைமில் பொண்ணு அந்த அப்பாவை பற்றி என்ன பேசுவாள், இதெல்லாம் நிறைய விஷயம் எனக்கு தெரியுது. அதனால தான் நான் பேசுகிறேன். இது அப்பாக்களும் கேட்க வேண்டிய விஷயம், அந்த பெண்கள் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு வீடியோ. ஸோ இப்போது மெயினாக ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஏன் அப்பாவுக்கு பண்ண பிடிக்குது, அந்த பெண் பிள்ளைக்கு ஏன் அப்பாவை பிடிக்குதுன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா, அம்மா தான் வந்து பெண் குழந்தையாக பிறக்கும், அப்பா தான் வந்து ஆண் குழந்தையாக பிறக்குன்றது இது ஸ்பிரிச்சுவல் திங், தர்மா. அது அப்படி தான் வரும். ஓகே, அண்ட் சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். ஓகே, ஒய் குரோமோசோம் இஸ் மென், எக்ஸ் குரோமோசோம் இஸ் மென். பெண் குழந்தை பிறந்தா என்ன இருக்கும், எக்ஸ் அண்ட் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒய்யே இருக்காது. அதுலேயே தெரியும் அது அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒய் பையன் பிறந்தான் அப்படின்னா அங்கே எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது, ஒய்யும் வந்தால் தான் பையன். ஓகே, ஸோ அப்பா அங்கே ஆல்ரெடி இருக்கார், அம்மா கொஞ்சம் இருப்பாங்க அதில். ஓகே, அந்த சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது எக்ஸ் ஒய் குரோமோசோம். ஸோ இப்போ வந்து இது வந்து சயின்டிஃபிக்காக அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைண்டோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இன்னொரு குழந்தையாக பிறக்குது. ஓகே, ஸோ அப்பாவோட எக்ஸ்டென்ஷன், அப்பாவுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், சன்ஸ்கார் இருக்கும், அவரோட கர்மா இருக்கும், இதெல்லாம் அவர் வாங்க வேண்டிய அடிகள் இருக்கும், அவர் அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் இருக்கும் மெட்டீரியலாக. ஸோ அதை அவரோட பாடி மூலிமா அனுபவிக்கிறதுக்கு டைம் பத்தாதான் இருக்கும். அவர் பாடி வந்து அதுக்கு இன்னும் டைம் அதுக்கு பத்தலை. அந்த பாடி வந்து இவ்வளோ தான் இருக்குது, இந்த பாடியால் இவ்வளோத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு தெரியும்போது அந்த பாடி மைண்ட் என்ன பண்ணுது, இன்னொரு பாடியை அது மூலிமா கொடுத்துருது. சன்னா ஓகே, பெண்ணாக இருந்தால் கேர்ளாக, டாட்டராக கொடுத்துருது. ஓகே, ஸோ இது வெளியே வந்ததுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா பொண்ணு குழந்தை எப்போவுமே அப்பா மேலே அன்பு அதிகமாக காட்டும், ஆண் குழந்தை பெண் அம்மா மேலே எப்போவுமே அன்பு காட்டும். ஏன் அப்படின்னா, நான் சொன்னது என்ன, அதோட எக்ஸ்டென்ஷன் தான், அப்பாவோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த பையன். அப்பா என்ன பண்ணார், முதல்ல இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீ வாஸ் வெரி கேர் அண்ட் லவ் இருந்திருக்கும் அந்த அம்மா மேலே, இல்லையா? பட் லஸ்ட்டு அங்கே கன்ஃபார்மாக லஸ்ட்டு தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கு மீறி லவ்வும் கேரும், என்னோட பொண்டாட்டி அப்படின்ற ஒரு இதுவும் சேர்ந்து தான் அந்த ஆக்ஷனில் இறங்கியிருப்பாங்க. அதே தான் பெண் அம்மாவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாவோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பொண்ணுன்றதுனால அந்த பெண் குழந்தை அந்த அம்மா தான். அப்போது அந்த டைமில் ஆக்ஷனில் அவங்க லவ் வந்து அதிகமாக காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒட்டியிருப்பாங்க. அவங்களோட இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கும் ரொம்ப அவங்கள வந்து அந்த ஆணை வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்கும் அந்த செக்ஸ் டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா.
ஓகே. ஸோ தட் ஆக்ஷன், தட் எமோஷன்ஸ் இந்த குழந்தைய பிறந்து வந்து அதை வந்து காட்டுது. ஓகே. பட் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த ஹஸ்பண்ட் மேலே இருந்த அந்த ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் மேலே இருந்த லவ்வும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே இருந்த லவ்வும் மாறும். ஓகே. ஏன்னா அதுதான் லஸ்ட் தான் மெயினாக இருந்தது. அங்கே இன்செக்யூரிட்டி ஃபீலிங் மெயினாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை வந்து அந்த சைடில் பெண் சைடில் பார்த்தோன்னா அது ஒரு பொசசிவ்னஸாக மாறும், ஒரு டாமினேட்டிவ் பிஹேவியராக மாறும். ஓகே, கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா செக்ஸ் ஃபீல் முடிஞ்ச உடனே இதுக்கு போர் அடிச்சிடும். அங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னும் போதும், இவன் ரொம்ப பொசசிவாக இருக்கணும் போதும் இந்த சைடில் பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் லவ் வந்து பிரிஞ்சும் கம்மியாயிடும். பட் அந்த லவ் இருந்த டைமில் வெளிவந்த குழந்தை என்ன பண்ணணும், அந்த லவ் அப்படியே வச்சுருக்கும். அதுதான் அந்த பெண் குழந்தை எப்பவுமே அப்பா மேலே அன்பை அதிகமாக காட்டுது. இந்த ஆண் குழந்தை எப்பவுமே அம்மா மேலே அன்பை காட்டுது. இந்த புருஷன் பொண்டாட்டி அன்பு கம்மியானாலும் இந்த மூலிமா அந்த அன்பை காட்டுது. ஓகே, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்பா தான் பையன் சொல்லியாச்சு, அம்மா தான் பொண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போது ஒருத்தருக்கு வந்து வெறும் பெண் குழந்தை மட்டும் பொறுக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஆண் குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆண் குழந்தை மட்டும் பிறந்துச்சு அப்படின்னா, ஓகே, உங்களோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. உங்களோட கர்மா முடியல, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். பெண் குழந்தை உங்களுக்கு பிறந்துச்சு அப்படின்னா உங்கள் கர்மா முடியறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் நல்லபடியாக ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு டிஸ்பேஷன் டிட்டாச்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீபர்த்ன்றது வராமல் தடுக்க முடியும். அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. பட் அம்மாவோட எக்ஸ்டென்ஷன் இந்த பொண்ணு. ஸோ அவங்களோட கர்மா அங்கே முடியல, அவங்க கர்மாவை அந்த பொண்ணு அனுபவிச்சாங்க. ஓகே. நிறைய இடத்துல பார்த்தோன்னா என்ன ஆகும்னா, அப்பா கூட்டேருந்து பிரிஞ்சு வந்த பையனே அப்பாவை வந்து ஓட அடிப்பான். ஓகே, கஷ்டப்படுத்துவான், ரொம்ப பண்ணுவான். ஏன்னா அது பண்ணுறது யார், ஒரே மைண்டு தான், ரெண்டு பாடியாக பிரிஞ்சு அதையே அதை அடிச்சுக்குது. ஆனால் மைண்ட் என்ன ட்ராமா பண்ணும், என் பையன் என்னை அடிச்சிட்டான், என் பையன் என்னை திட்டான், என் பையன் என் பேச்சை கேட்கல அப்படின்னு ஒரு ட்ராமா பண்ணும். அதே மாதிரி பொண்ணு சைடில் அம்மா சைடில் பொண்ணு. ஸோ அது ஒரு ட்ராமாவா. ஓகே, நீ தான் உன் பையனை வந்து நீயும் உன்னை அசிங்கமாக திட்டிக்கிற, உன் பேச்சு நீயே கேட்க மாட்டேங்கிற, உன்னை நீயே அடித்து ஓட விடுற. ஓகே, நீயே உன் பையனை நீ அடிக்கிற, நீ எல்லாம் பண்ணுற, எல்லாம் இது பண்ணுறோம். அதே மாதிரி பொண்ணு சைடு அம்மா சைடு இதை புரிஞ்சிச்சினாலே, நீ தான் அது அப்படின்னு தெரிஞ்சிச்சினாலே அங்கே ரெண்டு. ஆனால் என்னென்னா இந்த ட்ராமாவை வந்து உனக்கு அப்பாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, இந்த ஆன்மீக அண்டர்ஸ்டாண்டிங்னா பையனும் நானும் ஒன்று தான் தெரிஞ்சாலும் ஓகே, அந்த பையனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதுதான் நீ என்ன செருப்படி வாங்கணுன்றது தானே கர்மாவே. அதனால தானே உனக்கு உங்ககிட்டேருந்து நீயே பிரிஞ்சு போனது. ஸோ அவனே அடிப்பான். ஓகே, நீ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அட்லீஸ்ட் அடி வாங்கும்போது தெரியும் நீ தான் நீயே தான் செருப்பால் அடிக்கிற அப்படின்னு. ஸோ உனக்கு வலிக்காது. அப்படி இல்லை, அது என் பையன், என் மேலே மரியாதை இல்லாமல் நான் எவ்வளோ செஞ்சேனே அவனுக்கு, அவன் என்ன அடிச்சிட்டானே, அவன் என்ன அசிங்கமாக திட்டானே அப்படின்னு நினைக்கும்போது, அதேமாதிரி பெண்ணாக இருந்தாலும் அதுவும் உனக்கு ரொம்ப வலிக்கும். அதுவும் ஒரு ட்ராமா. ஓகே, பெண் குழந்தையாக பிறந்தா வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா நீ அந்த லவ்வை, நம்மளுக்கு தான் ஸ்பிரிச்சுவலிட்டி இல்லையே. ஸ்பிரிச்சுவலிட்டி இருந்தால் லவ்வை வந்து உலகத்துக்கு ஃபுல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரேடியேட் பண்ணோன்னா, நான் என் பொண்ணு என் குழந்தை என் பொண்டாட்டின்னு தனியாக கொடுக்க மாட்டோம். அந்த தனியாக கொடுக்கறதுனால எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ என் பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும், என் பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிருப்போம். ஓகே, ஆனால் அந்த பொண்ணு நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டாக நடக்கும்போது, உன்னையே போடா வேணாண்டா, நீலாம் பெரியவனாடா, நீ எல்லாம் அப்பனாடா அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க கேட்டிருக்கு. நான் ஓப்பனாக சொல்லலாம், எங்கள் அப்பாவை எங்கள் அக்கா கேட்டிருக்காங்க. குடும்ப விஷயத்தில் சொல்லக்கூடாது தான், பட் ஐ வாண்ட் திஸ் ஸ்பிரிச்சுவலாக பேசும்போது குடும்பம்னே ஒன்று கிடையாது, எல்லாருக்குமே புரியணும் வாழ்க்கைனா என்னென்னு. ஸோ எங்கள் ஃபேமிலியிலேருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா. ஓகே, பட் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் எங்கள் அக்கா வந்து தப்பானவ, எங்கள் அப்பாவை அப்படி பேசிட்டான்லாம் நான் சொல்ல. ஏதாவது சொல்கிறேனே, எல்லாமே சயின்ஸு, ஒரு கர்மா, ஆன்மீகம் இதெல்லாம் பிரிஞ்சு வந்து ஒரே ரெண்டு பாடி அங்கே சேர்ந்து தான். முதல்ல செல்ஃபிஷாக நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணுறோம்ல, அங்கேருந்து தான் உனக்கு ஆப்பு நீயே வச்சுக்கிற. ஓகே, அங்கே தான் கர்மாவை தனித்தனியாக பிரித்து நீ மட்டுமே இருந்தேன்னு வச்சுக்கோ, என் கல்யாணம் பண்ணாமல் உன் கர்மாவை நீ ஒரே ஆளாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உனக்கு கர்மா உண்டு, நீ பண்ண விஷயத்துக்கெலாம் இருக்கும். என்னென்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது பாஸ்ட் லைஃப்லலாம். அதுக்கான அடி நீ வாங்கி தான் ஆகணும். உனக்கு நோய் வரலாம், அது வரலாம், இது வரலாம்,
ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் வரலாம். ஆனால் நீ தனியாக இருந்தனா, நீ தனியாக அதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலேயே ஆன்மீக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ஸ்பிரிச்சுவலானா நீ அதை வந்து வழியாகவே எடுத்துக்க மாட்டேன். இதெல்லாம் நான் பண்ணேன், எனக்கு வருது, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுது. ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே வராமல் மைண்டாகவே வாழ்ந்துட்டு இந்த மாயாக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் நீ கல்யாணம்னு ஒன்று பண்ணுற. அந்த அம்மா பொண்ணாக வந்து உன்னை தொடப்பு கட்ட செருப்பால் அடிக்கும், லவ்வை முதல்ல காமிச்சிட்டு அடிக்கும். ஏன்னா முதல்ல இருந்தே செருப்பால் அடிச்சா நம்மளுக்கு பழகிடுமே, அது வலிக்காது. முதல்ல அன்பெல்லாம் கொடுத்து 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 16 வயசு வரைக்கும் அப்பா அப்பா அப்பான்னு ஓட்டியே இருக்கும். 16 வயசில் அடித்து காலி பண்ணும். அதே மாதிரி பையன் இந்த சைடு அம்மா சைடோ, பையன் மோஸ்ட்லி வந்து அதை நான் சொல்கிற மாதிரி ஆண் வந்து எப்பவுமே இன்டெலெக்சுவல், அதனால் அவங்க அவ்வளோ கேவலமாக நடந்துக்க மாட்டாங்க. ஆண் வந்து எப்பவுமே அம்மாவை அடிக்கிறது, அம்மா இது பண்ணுறதுன்றது ரொம்ப ரேர். அது பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ கர்மா அந்த பொம்பளை பண்ணியிருக்குன்னு அர்த்தம், அம்மா வாங்க வேண்டியதே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பட் மோஸ்ட்லி என்ன ஆனாலும் அந்த பையன் வந்து அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டான், அன்பை காமிச்சிட்டே இருப்பான். அதுதான் ஆம்பளை, அதுதான் ஹஸ்பண்ட். அதை முதல்ல பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் இஸ் த காட் ஃபார் த ஒய்ஃப் ஆக்சுவலி. ஓகே, அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில், அப்புறம் அப்படியே மாறி போச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பாக்கள், பெண்களை பெற்ற அப்பாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வழி கொடுப்பாங்க, ரெடியாகிறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்கோட. Who is that? Your daughter. She is nothing but your wife. ஓகே, அந்த ஒய்ஃப்க்கு உங்களை பற்றின இருந்த திங்கிங், உங்கள் மேலே இருந்த கோபங்கள், உங்கள் மேலே அந்த அன்பு தான் இது வெளிப்படுத்துது. ஆனால் அன்பை வெளிப்படுத்திட்டு ஏன் 16 வயசில் அடி கொடுக்குது அப்படின்னா, அந்த 16 வயசில் தான் அதோட கர்மாவே ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ தான் வந்து இந்த ஹார்மோன் ஒர்க் ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து அது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது. அந்த பிஹேவியர் தான் பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது, அப்பாவுக்கு மெயினாக பிடிக்காது. ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னா ஏன், யூ ஸ்டில் வாண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் சைல்டு, தட் யூ திங்க் தட் இஸ் யுவர் சைல்டு, யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் இட். இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அது போய் எங்கேயாவது ஒரு ஆம்பளை கிட்ட மாட்டிட்டு சீரஞ்சிருமோன்ற பயத்தில் தான் வந்து இந்த அப்பா வந்து கண்டிக்கிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. பட் அந்த மைண்டு ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பித்தோடனே அவன் கிடக்குறான், எங்கள் அப்பன் அவன் கிடக்குறான், இத்து போனவன். சரி, நான் கூட என்னோடய டீனேஜில் எங்கள் அப்பா அந்த மாதிரி பேசியிருக்கேன். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். டீனேஜர்ஸ் மெயினாக இதை புரிஞ்சிக்கணும், அப்பாக்களும் புரிஞ்சிக்கணும். அப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணலாம், அவன் அப்படி தான் பேசுவான்றதை நீங்கள் மைண்டில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேசலாம், பேசாமல் இருக்கிற குழந்தைங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, வலிக்கு ரெடியாக இருங்க, வலி வாங்குறதுக்கு. உங்கள் பசங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு வலி கொடுக்கல, உங்கள் ஒய்ஃபு உங்கள் ஹஸ்பண்டும் வலியே கொடுக்கல, ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு குடும்பமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கர்மாவே வராதுன்னா வரும், நோயாக வரும், வேறு ஏதாவது இதுவாக வரும். பட் அதில் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்டில் யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ். You are not radiating your love to the whole existence, which is you. You are the part of the existence, and existence is part of you, bigger part. ஓகே, இந்த விரல் என்னோட சின்னோண்டு தான், என்னோடய சைஸில் 68 கிலோ 60 கிலோவில் இது வந்து ஒரு 25 கிராம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் மை பார்ட் ஆஃப் த பாடி. அண்ட் இந்த விரலை நான் பேசுகிறேன் என்னது, திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் திஸ் big part of this finger. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கட் பண்ணி எடுத்துடுறோம் அந்த விரலை. அண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம தனியாக பார்க்குறோம். இது நான் விரல், நான் தான் தனி, இது வந்து உலகம் பிரபஞ்சம் வேறு அப்படின்னு. தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ லவ்வை ஈக்குவலாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரேடியேட் பண்ணுங்கள். ஃபேமிலின்னு ஒன்றுத்தை ஏதோ பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இது ஒரு ட்ராமாவாக போயிட்டுருக்கு. எப்படி சினிமா பார்ப்போமோ, எப்படி ஒரு சீரியல் பார்க்குறோமோ, அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒரு ஃபன்னாகவே பார்த்துட்டே இருங்க. எல்லோரும் செருப்பால் அடித்தா கூட ஃபன்னாக பாருங்கள். உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ செருப்பால் அடிப்பாங்க, உங்கள் பணத்தை பிடிங்கி துண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஃபன்னாக பாருங்கள். ஆனால் ஏமாந்துகிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா நீங்கள் அப்படியே ஃபன்னாக பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஏமாந்துகிட்டே இருந்துன்னு அவங்க வந்து உங்களை பிடுங்கி தின்னுட்டே இருந்தாங்கன்னா, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் யூ ஆர் லெட்டிங் தெம் கிரியேட் பேட் கர்மா ஃபார் தெம். You should have the care for them also, la and the mind ko not as your daughter or your wife, as a soul, as a mind. அது அதிகமாக கர்மாவை க்ரியேட் பண்ணுது. நீ ஒரு ஏமாறுன்றதுக்காக அது ஏமாத்துது ஒன்று அப்படின்னா அது கர்மாவை க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், அது இன்னும் அதிகமாக வழியை அனுபவிக்க போகுது. அது காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏமாறாமல் இருந்தோம்னா அது நீ காப்பாற்றலாம்.
இது ஃபேமிலியாக இல்லாமல் வெளியிலையும் அப்படி தான். வெளியில் உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் உன்னை பிடிங்கி தின்றாங்க, உங்ககிட்ட ஏதோ ஒன்று ஏமாத்துறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா, டோன்ட் ட்ரை லெட் them manipulate you, not because you don't want to get manipulated. By manipulating you, they are creating a bad karma which is going to hurt them in the future, which you don't want to. You should not want. Okay, because you are the God, you should behave like a God. God will think like that, la? But God will not think, I'm just saying. God's mind will think like that. Okay, but human mind will think differently. Okay, so நான் எனது அப்படின்னு திங்க் பண்ணும். That is the biggest mistake we are doing. ஸோ இதுதான் நான் எல்லா அப்பாக்களுக்கும் பேச வேண்டிய ஒரு வீடியோ. ரொம்ப வருஷமாக அதை யோசிச்சுட்டு இருந்தேன், பேசுகிறதுக்கு தான் பேசுகிறேன். ஸோ பெண்களும் இதை பார்த்து அம்மாக்களும் புரிஞ்சிக்கலாம் என்ன நடக்குது, உங்கள் ஃபேமிலினா யார், இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம ஃபேமிலினா யாருன்னே தெரியாமல் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்குமே, அதுதான் அதனால தான் எல்லாருக்குமே ஒரு கஷ்டமே. ஓகே, ஸோ ஃபேமிலின்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறது தப்பு முதல்ல. ஓகே, அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை ட்ராமாவாக வாழ்ந்துட்டு போகணும், அதை வாழ்ந்து தான் ஆகணும்னு அவசியமே கிடையாது, அந்த குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ ஆர் த ஓனர் ஆஃப் திஸ் ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ். யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் யுவர் small 10 by 10 house and the family inside you, that you have it, you named it, which you call it's your family. Okay, that's not yours, because your body itself is not yours. உன் பாடியே வந்து இல்லைன்னும் போது நீ உன் பாடி மூலிமா அந்த குழந்தைங்கள வந்துன்னு சொல்லியிருந்தா அது பைத்தியக்காரன் தானே. எங்கேருந்தோ அந்த பாடியே நீ அந்த பாடியும் சேர்ந்து செக்ஸ் பண்ணிச்சுன்றதுனால அது என்னோடது, என்னோடய ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் நினைக்கிறது தப்பு தானே. ஓகே, ஸோ ட்ராமா பண்ணிக்கலாம், ஏன்னா ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டோன்றதுனால கொஞ்சம் பண்ணிக்கலாம். பட் அதிலே ஊறி இருக்கணும், அதிலே ஏமாந்து மாயாலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அறிவுன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே, அதை யூஸ் பண்ணி வெளியே வரலாம். ஓகே, அட்லீஸ்ட் உள்ளதாக இருக்கணும்னாலும் டிஸ்பேஷனாக டிட்டாச்சாக இருக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் வழி அவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்துட்டே இருக்காங்க, உங்களை ஏமாத்துறாங்கன்னா டோன்ட் லெட் them. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், இட்ஸ் நாட் பிகாஸ் நீங்கள் ஏமாறீங்கன்றனால நீங்கள் வழி அனுபவிக்கிறாங்கன்றனாலே இல்லை, அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க they are creating bad karma for them, which is going to let them suffer badly, very very badly, because you care them but they hurt you. அது எவ்வளோ பெரிய bad karma தெரியுமா? I did that for my father. Everybody is doing that for their parents, most of them. Okay, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.